அண்ணா 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த எலெக்ஷனில் என்னெல்லாம் ஆகும் அப்படின்னு நான் ஒரு 6 ப்ராபபிலிட்டியை வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 6 ப்ராபபிலிட்டிக்கு என்னெல்லாம் ரிசல்ட் வரும், இதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசியல் எப்படியெல்லாம் மாறும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி நம்ம வந்து நாம் தமிழரை மட்டும் கொஞ்சம் கடைசியாக பேசும் அப்படின்னு வச்சுருக்கேன். அதிமுக, திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் 3 கட்சிகளை மட்டும் பேஸ் பண்ணி இப்போ இந்த ப்ராபபிலிட்டி பேசுவோம். நாம் தமிழர் கடைசியாக பேசுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராபபிலிட்டி என்னன்னா, மறுபடியும் இதே நிலை, அதாவது திமுக வந்து ஆளுங்கட்சியாவது, அதிமுக எதிர்கட்சியாவது, ஒருவேளை தாவேகா வந்து ஒரு 10 சீட்டுகளோ இல்லை 20 சீட்டுகளுக்குள்ளேயே பெறுது அப்படின்னும் போது தமிழக அரசியல் இதுக்கு மேலே எப்படின்னா மாறும்? அதில் இப்போ திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வர பட்சத்தில் தாவேகாவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி அது வந்து ஒரு டஃபர் டைமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அப்படின்றது. ஏன்னா 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் இருக்கிறதுன்றது ஒரு கட்சி சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இங்கே சுதந்திரத்துக்கு பிறகு அது திமுக மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்திருக்கு. எம்ஜிஆர் ஆட்சி தொடர்ந்து ஒரு 10 வருஷம் இருக்கும்போது எதிர்கட்சியாக இருந்திருக்காங்க. ஜெயலலிதா ஆட்சி அது தொடர்ந்து எடப்பாடி ஆட்சி, இந்த அதிமுக ஆட்சி 10 வருஷம் இருக்கும்போது எதிர்கட்சியாக இருந்திருக்காங்க. அப்போது கலைஞர் அந்த 10 இயர்ஸ் கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாரு. இதில் வந்து ஒரு 5-6 இயர்ஸ் வந்து கலைஞர், அதன் பிறகு ஸ்டாலின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த 10 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய விஷயத்த திமுக பண்ணிட்டாங்க. அதிமுகவுக்கு அப்படி ஒன்று நடந்ததே கிடையாது இது வரையும். அதுவும் பெரிய தலைவர்கள் இருக்கும்போதே நடந்ததில்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி வரும்போது நடக்குது அப்படின்னா, இப்போ இவரோட லீடர்ஷிப்பே வந்து இன்னும் கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. அவரோட தலைமையை வந்து நிறைய பேர் அந்த கட்சியிலேருந்தே கேள்விக்குள்ளாக்கி வெளியேறி இருக்காங்க. அந்த கட்சிக்குள்ளேயும் அதிருப்தி இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது மறுபடியும் அதிமுக வந்து எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்தாலோ இல்லை திமுக ஆளுங்கட்சியாக வந்தாலோ டெஃபினட்டாக வந்து அதிமுகவை ரன் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைக்கும் பெரிய வந்து ஒரு சேலஞ்ச் வரும்னு நான் பார்க்குறேன். கட்சிக்குள்ளேருந்தே வரும், வெளியிலேருந்துலாம் பெருசாக வரப்போகிறது இல்லை. இன்னொன்று திமுக போய் அதிமுக அழிச்சிரும் அப்படிலாம் நான் சொல்லலை. பட் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க வந்து எடப்பாடியுடைய லீடர்ஷிப்பை கேள்வி எழுப்புவாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க ஒற்றை தலைமை இருந்தால் சாதிக்கலான்னு சொன்னீங்க, கொடுத்தோம், உங்களால் பண்ண முடியல அப்படின்ற கேள்விகள் அந்த கட்சிக்குள்ளேருந்து கண்டிப்பாக வரும். இது தாவேகா தரப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ திமுக ஆளுங்கட்சியாக வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக தாவேகாவினுடைய வளர்ச்சி வந்து அவங்களுக்கு நல்லது இல்லைன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அதிமுக வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே குழப்பங்கள் இருக்குது, அதே பிரச்சனைக்குள்ளே அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் அவங்க நமக்கு பெரிய சேலஞ்சராக வரமாட்டாங்க அப்படின்றது தான் திமுக பெரிய. அதிமுக வந்து எதிர்கட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இன்று வந்து ஒரு 23 எம்எல்ஏ இருந்தாவே எதிர்கட்சி அப்படின்னும் போது ஒரு 40 சீட்டு இல்லை 50 சீட்டுக்கு மேலே எடுத்துட்டா அதிமுக கிட்டத்தட்ட இப்போ 66 இருக்காங்க. அப்படின்னும் போது 66 எடுத்துட்டோம்னா இங்கே பாருப்பா எடப்பாடி பழனிசாமி வந்து போன எலெக்ஷன் மாதிரி இந்த வாட்டி வந்துருச்சு அப்படின்னும் போது அதிமுக கிட்டத்தட்ட சேஃபர் ஹேண்ட்ஸில் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி கையிலே இருக்குமா, இல்லைன்னா மறுபடியும் அவரோட தலைமைத்துவத்துக்கு வந்து ஒரு சேலஞ்ச் வரும்? இல்லை, கண்டிப்பாக ஒரு 60-66 இடம்லாம் வாங்கிட்டாங்கன்னா அவர் எதுவும் பண்ண முடியாது. அவர் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா அந்த லெவலுக்கு வர்றதே பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப படுதோல்வி அடைஞ்சு ஒரு 10-20 சீட்டுக்குள்ள அதிமுக போய் நிக்குது, இல்ல 30 இடங்களுக்குள்ள போகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிய நெருக்கடி ஏற்படலாம். ஒரு 60 இடங்களுக்கு மேல எடப்பாடி ஜெயிக்கிறாருன்னா அது பெரிய வெற்றியா தான் பார்க்கப்படும். ஏன்னா பலமான கூட்டணி திமுகவுக்கு இருக்கு. இவங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க. பிஜேபியோட கூட்டணின்றதே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேம்ல திமுக 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னா இவங்க மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. அப்படி இருக்கும்போது 60க்கு மேலே வாங்குறாங்க அப்படின்னாலே அது ஒரு நல்ல நம்பர்ஸாக தான் பார்க்கப்படும். ஏன்னா ஜெயலலிதா எதிர்கட்சியாக இருந்தப்பவே இப்போ இவர் வாங்கியிருக்காருல 66, அதுக்கும் குறைவாக தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதிமுக எதிர்கட்சியாக வந்து பெற்ற இடங்களில் இது ஒரு அதிகமான இடம்னு சொல்லும்போது இது ரீடைன் பண்ணாலோ இல்லை இதை விட 1-2 இடங்கள் கூடுதலாக வாங்கினாலோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். பெரிய அளவுக்கு வந்து அவர் யாரும் கேள்வி கேட்க முடியாது. 1-2 அதிருப்தி குரல்கள் இருக்கலாம், அவருடைய நாற்காலியை ஆட்டி பார்க்கக்கூடிய அசைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த வீரியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். தாவேகா ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் ஒரு 10 எம்எல்ஏல சுருங்கினா தாவேகா எதிர்காலம் இல்லைன்னு எடுத்துக்கலாமா நம்ம? அது விஜயோட செயல்பாடுகளில் தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பாக நெருக்கடி கொடுப்பாங்க, ஆளுங்கட்சி தரப்புலேருந்து ஒரு நெருக்கடி இருக்க தான் செய்யும். ஏன்னா தாவேகா வளர்றது திமுகவுக்கு ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்றதுனால நெருக்கடின்றது நிச்சயமாக அரசியல் ரீதியாக இருக்க தான் செய்யும். அதை எப்படி எதிர்கொள்ள போறாருன்றது தான் விஜய் கையில் இருக்குது. இல்லை, இப்போ விஜய் வந்து எந்த நம்பர்ஸ்ன்னு தெரியல, அவர் எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் இருக்குன்னு தெரியல. அப்படின்னும் போது அவருக்கு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஓட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேம் தான் வச்சு போயிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு 10 எம்எல்ஏ கூட வாங்கலை அப்படின்னா இதுக்கு மேலே தாவேகா ஒரு பெரிய அரசியல் கட்சி வர்றதுக்கான ஒரு ஸ்டார்ட்டே இல்லாமல் போயிடும் இல்லையா? அதனால் அவங்க வந்து எதிர்க்க தேவையில்லை, இல்லை அவங்கள அழிஞ்சிருவாங்க அப்படின்னு விட்டுடலாம் இல்லையா? இல்லை அது கரிஷ்மா வந்து விஜயோட கரிஷ்மா எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட அவருக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது இப்போ ஒருவேளை இப்போ திமுக ஆளுங்கட்சி அதிமுக வந்து ஒரு 60 இடங்களுக்கு மேலே அப்படின்னா அங்கே விஜய்க்கு பெரிய ரோலே இருக்காதுல்ல.
அதிமுக வந்து பலவீனப்படுது. அந்த 60 இடங்கள்ல இப்ப 66ல இருக்காங்க. அதுல இருந்து அவங்க எவ்வளவு கீழே இறங்கி வராங்க, எத்தனை இடங்கள் குறையுது அப்படின்றத பொறுத்து அந்த இடத்து ஒருவேளை டிவிகே கெயின் பண்ணுது, அதிமுக விட்டு டிவிகே பிடிக்குது அப்படின்னா திமுக கண்டிப்பா வந்து அவங்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. அதை தாவேகா எப்படி சமாளிக்குது அப்படின்றத அடுத்த 5 வருஷத்துக்கான கேமா இருக்கும். சரி, ஓகேண்ணா. ரெண்டாவது ப்ராபபிலிட்டி என்னன்னா, அதிமுக வந்து ஆளுங்கட்சியாக வந்துடுது, திமுக வந்து எதிர்கட்சியாக வந்துடுது, மறுபடியும் விஜய் வந்து ஒரு 10 எம்எல்ஏக்குள்ளேயோ இல்லை 20 எம்எல்ஏக்குள்ளேயோ சுருங்கிறார். அப்படின்னும் போது என்ன நிலைமை வரும்? அதிமுக ஆளுங்கட்சியா வந்தது அப்படின்னா அது இன்னைக்கு சூழ்நிலையில பெரிய ஒரு அதிசயமோ ஆச்சரியத்தையும் எல்லாருக்கும் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமை எல்லாருக்குமே தெரியும். கூட்டணி கணக்குகள், கடந்த தேர்தல், இப்போ அவங்க எடுக்கிற கேம்பெயின், யார் யார் எந்த பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அதிமுக ஆட்சிக்கு வருது அப்படின்னா அது அதிமுகவினருக்கே பலருக்கும் சர்ப்ரைஸ் தரக்கூடியதாக இருக்கும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, திமுக வந்து பலமான எதிர்கட்சியாக வரவும் வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து வீக் ஆகி ரொம்ப ஒரு 2011 நடந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி நடக்குமான்னு தெரியல. ப்ராபபிலிட்டின்னு எடுத்துக்கிறோம்னு வைங்களேன், உங்க கணக்குப்படி எவ்வளவு நம்பர்ஸ்ல நீங்க சொல்றீங்க? இல்ல, நம்ம 60-70 நிப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம வச்சுக்கிறோம். ஒரு 60 நிப்போம். நம்ம எதிர்கட்சினா 60 எம்எல்ஏ நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம்னா நம்ம போகலாம். எப்படி இருக்கும் தான் அசியூம். கண்டிப்பா. அதாவது திமுக நல்லா வலுவான எதிர்கட்சி அரசியலை பண்ணுவாங்க, அதுல சந்தேகமே இருக்காது. எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு வலுவான லீடரா ப்ரொஜெக்ட் பண்ணுவார். அதே மாதிரி இப்போ ஏடிஎம்கேல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, செகண்ட் லெவல் லீடர்ஸ் இல்ல. செகண்ட் லெவல்னா ஒரு அடுத்த கட்ட முகமாக திமுகவுக்கு உதயநிதி இருக்கிற மாதிரி இப்போ பாமகவுக்கு அன்புமணி அவங்க உருவாக்குனாங்க. இன்னைக்கு அவர் தனிப்பட்ட முறையில் வராரு. இப்படி எல்லாருமே புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி கூட அதுக்கு அடுத்து இது வந்து வாரிசு அரசியல் மாதிரி தெரியும் இன்னொரு பேட்டர்ல பார்த்தா. பட் அது மாதிரி ஏதாவது அங்கே நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து அடுத்த கட்டமாக யாரையா ஒருத்தரை அவங்க முன்னிறுத்துவாங்க. அது எடப்பாடி பழனிசாமி ஃபேமிலியிலேருந்து வர போகிறாங்களா, இல்லை ஜனநாயக பூர்வமாக நாங்கள் வேற யாராவது ஒரு லீடரை, இப்போ எஸ்பி வேலுமணி மாதிரி யாராவது ஒருத்தர், அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு உறவினராக அல்லாத வேற ஒருத்தர் கட்சியில் வந்து ஒரு இளைஞர்களுக்கான முகமா, இல்லை அடுத்த கட்ட தலைவர் இவர்னு யாரையாவது ஒருத்தர் ப்ரொஜெக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அவங்க தயாராவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்று. ரெண்டாவது, திமுகவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதிர்கட்சி ஆனாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய ரோல் என்ன? இப்போ இளைஞரணி தலைவராக இருந்தாலும் துணை முதலமைச்சராக இருந்தாலும் கட்சியினுடைய அடுத்த முகமாக பார்க்கப்படுறாரு. பட் ஒரு எதிர்கட்சியாக இருந்து அரசியல் செய்கிறது தான் ரொம்ப சவாலான விஷயம். அதை வந்து கலைஞர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். ஸ்டாலினும் 2016-21 காலகட்டத்தில் ரொம்ப ஆக்டிவாக வைப்ரண்ட்டாக கட்சியை வச்சுருந்தாரு. அதை பண்ண வேண்டிய கட்டாயம் உதயநிதிக்கு வரும். இன்னைக்கு அவருக்கு வந்து எல்லாமே இருக்குது. காவல்துறை ஆதரவு இருக்குது, எங்கே போனாலும் அஃபீஷியல்ஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எங்கே வந்தாலும் பிரச்சனை இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணிட முடியும். பட் நீங்கள் எதிர்கட்சியாக போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி விஜய் கட்சிக்கு சொல்கிறாங்கல்ல, எங்கே போய் கூட்டம் போட அனுமதி கேட்டாலும் கிடைக்கல, அந்த மாதிரி பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ போன தடவை ஆச்சும் இப்போ 2019 அரசியலுக்கு வந்துட்டார்ல, அவரே கூட ஒரு வீடியோவில் காவல்துறை அனுமதி கொடுக்கலன்னு சொல்லியிருப்பார். இன்னும் எண்ணி வச்சுங்க, இத்தனை மாதத்தில் எங்கள் ஆட்சி தான் வரப்போகுது அப்படின்னு எதிர்கட்சியாக இருக்கும்போது பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அன்னைக்கு அவருடைய ரோல் வேற. இன்னைக்கு அவர் தான் அடுத்து அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி அதை நோக்கி திமுக டிராவல் பண்ணும்போது அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே வந்து எல்லாராலையும் கவனிக்கப்படும். அன்னைக்கு ஊடகங்கள் இதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு வந்து உதயநிதியினுடைய செயல்பாடுகளை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஆளுங்கட்சிக்கு தானே ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும். அதே நிலைமை எதிர்கட்சியாக திமுக போனால் அவங்களுக்கும் வரலாம். அது வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய லீடர்ஷிப் கெரியர், அவர் அடுத்தடுத்து எப்படி வளர போறாருன்றதுக்கு ஒரு ஒரு சோதனை வைக்கிற டைமா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதிமுக ஆளுங்கட்சினும் போது எடப்பாடி பழனிசாமி அன்கொஸ்டினபிள் லீடர் ஆயிடுவாரு. அப்போ ஓபிஎஸோட டிடிவி தினகரனோட நிலைமைலாம் என்ன ஆகும்? கண்டிப்பா அவங்களுக்கு அவ்வளவுதான், அரசியல் எதிர்காலமே இருக்காதுல்ல. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி வரிசையில் இருக்கும்போதே இவ்வளவு உறுதியா இருக்காருன்னா, அவர் சிஎம்மா உட்காந்துட்டாருன்னா அவ்வளவுதான். அவங்களுமே எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க சொல்றதே 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்றாங்க, ஜெயிக்க முடியலன்னு சொல்றாங்க. இதை சொல்லி தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அவர் வெற்றி அப்படின்றத நிரூபிச்சு ஆட்சியில் வந்து உட்கார்ந்துட்டாருன்னா அவங்களுடைய வாதங்களும் எடுபடாது. அதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க பின்னாடி இருக்கவங்களை அவங்க தக்க வைக்கிறதே கஷ்டம். அவங்க பின்னாடி இருக்கவங்க எல்லாம் போயிட்டு எடப்பாடி தலைமையை ஏற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய இருப்புக்கே வந்து தேவையில்லாமல் போயிடும் தான் நான் பார்க்குறேன். எடப்பாடி சிஎம் ஆயிட்டாரு, தாவேகா கிட்ட ஒரு 10 எம்எல்ஏவோ 20 எம்எல்ஏக்குள்ள இருக்காங்க. அப்படின்னும் போது விஜயோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதுவும் நம்ம வந்து ஒரு மாதிரி அன்பிரடிக்டபிளா தான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்து அரசியல் எதிரின்னு சொல்லி திமுகவை சொல்லிட்டாரு. அன்னைக்கு அரசியல் எதிர்கட்சியா போய் உட்காந்துட்டாங்க. வேற ஒருத்தர் ரூலிங் கவர்மெண்டா இருக்காரு, அவருடைய செயல்பாடுகளை எதிர்க்க வேண்டியது வருது அப்படின்னா அதை எப்படி அவங்க எதிர்க்க போறாங்க? யாருங்க ஆளுங்கட்சியா இருப்போமோ அவங்கள தான் நாங்கள் எதிர்ப்போம்னு சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை, யார் வந்தாலும் எதிர்க்கலாம். திமுக தான் நீங்க சொன்னதுக்கு அப்புறமா நீங்க ஆட்சியில் இருக்கிறவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணலன்னா அதுவும் பிரச்சனையாகும். திமுகவை நீங்க கேள்வி கேட்க முடியாது. அது வந்து ஒரு மாதிரி தர்ம சங்கடமான நிலைமையில தான் தாவேக்காவை கொண்டு போய் நிறுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று இப்போ திமுக விசஸ் தாவேக்கான்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்குது. பட் அதிமுகன்னு வரும்போது அதிமுக விசஸ் தாவேக்கான்றதை அவர் பண்ண முடியுமானே தெரியல. ஏன்னா அந்த தலைவர்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டாரு. அவரு சரி ஜெயலலிதாவை பெயர் வரையும் உச்சரிச்சுட்டாரு, அதிமுக வேலை விமர்சனங்களே வைக்கல. அப்படி இருக்கும்போது என்ன சொல்லி அவர் வந்து விமர்சிப்பாரு
அப்படின்ற கேள்வி வந்து அன்பிரடிக்டபிளாக இருக்கும் அப்படின்னு Definite-ஆ. சொல்றீங்க. சரி, ஓகே. நம்மளோட 3வது ப்ராபபிலிட்டி, திமுக வந்து ஆளுங்கட்சி ஆயிருது, தாவேகா வந்து எதிர்க்கட்சி ஆயிருது, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வந்து ஒரு 20 எம்எல்ஏ ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் கம்மியாயிருச்சு. அப்படின்னும் போது ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும்? இப்போ நம்ம பேசுகிற இது வந்து கொஞ்சம் கற்பனை கலந்து பேசுகிற மாதிரி சில பேருக்கு தோணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஏற்றுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் தாவேகா எதிர்க்கட்சியாக வந்துரும்ன்றத கூட எல்லாரும் ஏற்றுப்பாங்களா இன்னைக்கு பேசினா அப்படின்றது தெரியல. இப்போ மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அது நடக்க தான் போகுது, அது இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை. பட் இன்னைக்கு வந்து விவாதிக்கும் போது இவங்க என்னப்பா இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். ஏன்னா 2 பிரதான கட்சிகளில் ஒரு கட்சி வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கும் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு இன்னைக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். பட் ஆனால் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. தேமுதிக வந்தப்ப திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது. தேமுதிக தான் அன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாங்க, அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு இந்த 2011 காலகட்டம் மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஒரு வலுவான ஒரு திராவிட கட்சி இன்னொரு மாற்றுன்னு சொன்ன ஒரு கட்சி வந்து நம்பர் 2 பொசிஷனுக்கு வருவாங்க. ஆனால் அன்னைக்கு என்ன நடந்தது, தேமுதிகவோட கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ கூட்டணியில இருந்து ஒரு 2வது இடத்துக்கு வந்தாங்க தேமுதிக. அதுக்கப்புறமா ஆளுங்கட்சியை பகைச்சிக்கிட்டதுனால அவங்க ஆளுங்கட்சியினுடைய பவர்ஸை பயன்படுத்தி தேமுதிகவை பலவீனப்படுத்தினாங்க. அன்னைக்கு விழுந்தது தான் தேமுதிக, அதுக்கப்புறம் எழுந்து வரவே முடியலை. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு 2வது இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அந்த 5 ஆண்டுகள் அப்படின்றது ரொம்ப குரூஷியல். ஏன்னா நீங்கள் எதிர்க்கட்சியாக வந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து இவர் தான் ஆட்சிக்கு வருவார்ன்ற ஒரு பிம்பம் வந்து உங்களுக்கு ஒரு 2-3 வருஷம் இந்த ஆட்சி நடக்க ஆரம்பிக்கும் போது அது வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஆட்சியின் மீதான வெறுப்பு வர 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 அடுத்து இவர் தான்ற ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ வந்து ரொம்ப கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும். இது தாவேகாவுக்கு. இப்போ அதிமுக வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து இதுவரையில் அதிமுக தொடங்கப்பட்டதிலிருந்து இப்போ வரைக்கும் அவங்க சந்திக்காத ஒரு காலகட்டத்தை அவங்க சந்திப்பாங்க. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு எப்போதுமே அந்த எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதாவிலேருந்து அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாருடைய ஆட்சி காலகட்டங்களையும் அதிமுக வந்து ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு லெவலுக்கு போயிருக்க மாட்டாங்க. இவங்க போனாங்கன்னா அதிமுக தொடங்கியதிலிருந்து மிக மோசமான ஒரு வீழ்ச்சி பாதைக்கு போனதாக இருக்கும். இடையில 96 நடந்தது, ஜெயலலிதா ஆட்சி இதானதுக்கப்புறம் நடந்துச்சு. அது எம்எல்ஏ ரொம்ப கம்மியான லெவலுக்கு போனாங்க. பட் அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகி வந்துட்டாங்க. ஆனால் அன்னைக்கு ஜெயலலிதா வந்து ஒரு ப்ரூவன் லீடர்ஷிப்பாக இருந்து வந்துட்டாங்க. ஏதோ ஒரு அதுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் அது நடந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ இன்னைக்கு என்ன சிக்கலாகும் அப்படின்னா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. அன்னைக்கு வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்கெல்லாம் வந்தாலும் கூட அவங்க வந்து ஒரு பெரிய ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக உருவாகலை. இப்போ இன்னைக்கு ஒருவேளை எதிர்க்கட்சியாக தாவேகா வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் மறுபடியும் வந்து அந்த இடத்த அதிமுக ரிவைவ் பண்ணி அந்த இடத்துக்கு வர்றது அப்படிங்கிற. எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு மட்டும் தான் கேள்விக்குள்ளாகுமா, இல்லை அதிமுக கட்சி அப்படியே முடிஞ்சதுப்பா அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்கு வந்துருமாண்ணா? எடப்பாடி பழனிசாமியோட லீடர்ஷிப் கண்டிப்பாக கேள்விக்குள்ளாகும். அதே நேரத்தில் யார் அடுத்து அந்த இடத்துக்கு வராங்கன்றதை பொறுத்து தான் அது. ஒருவேளை இன்னொரு ஏபிள் லீடர் யாராவது வராங்க, அவங்களால கொண்டு வந்துட முடியும்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள்னா எனக்கு தெரிஞ்சு 96 அவங்க ஆட்சி இழந்தப்ப எவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தாங்கன்னு தெரியும். அப்போ நிறைய லீடர்ஸ் வந்து கட்சியை விட்டு வெளியே போனாங்க, ஜெயலலிதாவோட கதை முடிஞ்சுதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பவுன்ஸ் பேக் ஆகி வந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன நான் இதில் கவனிக்க வேண்டியது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப மோசமான தோல்வி அடைகிறீங்க, பட் ஆனாலும் நீங்கள் மீண்டு எடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை திமுக எதிர்க்கிறதுக்கு அப்படின்னு ஒரு நிலைமை இருந்ததுன்னா ரைட். பட் திமுக எதிர்ப்பு செய்கிறதுக்கு இன்னொருத்தர் வந்துட்டாரு, அந்த இடத்த அவர் பிடிச்சிட்டாருன்னா அப்புறம் நீங்கள் எப்படி அந்த இடத்துக்கு போவீங்க? அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்த முறை அவர் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு தாவேகா எதிர்க்கட்சி அரசியல் செய்யாமல் அதிமுக அப்போ அந்த எதிர்க்கட்சி அரசியலை செஞ்சாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது அந்த லீடர்ஷிப்பை பொறுத்து இருக்குன்னு நான் பார்க்குறேன். எதிர்க்கட்சி அரசியலை யார் தலைமை ஏற்று எந்த அளவுக்கு டஃப்பான இப்போ அண்ணாமலை கொஞ்ச நாள் பண்ணார்ல, இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கப்ப அந்த அப்போசிஷன் பார்ட்டியாக ஏடிஎம்கே வந்து சரியாக செயல்படாமல் இருந்த நேரத்தில் அண்ணாமலை வந்து அந்த ஸ்பேஸை எடுத்தார். அப்போ வந்து அதுதான் அண்ணாமலைக்கு வந்து தமிழ்நாட்டில் பரவாயில்ல இவர் ஒரு ஆல்டர்னேட்டிவா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்கல்ல, அதுக்கான ஸ்பேஸ் அங்கே தான் கிரியேட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணாங்கன்னா நடக்கும். என்றைக்குமே எதுவுமே நடக்காதுன்னா நம்ம அப்படி சொல்லிடவே முடியாது. இந்த கட்சி அவ்வளோதான்லாம் சொல்ல முடியாது, அதுக்கு பின்னாடி கேடர் பேஸ் இருக்க வரைக்கும். ஸோ அதனால அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே. 4th ப்ராபபிலிட்டி, தாவேகா வந்து ஆட்சியை பிடிச்சிருது, திமுக எதிர்க்கட்சி அரசியல் ஆகுது, மறுபடியும் அதிமுக வந்து 20 எம்எல்ஏக்கு கீழே போயிடுச்சு. அப்படின்னா என்ன? இதுதான் இருக்கிறதுலே வந்து வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு என்னப்பா இவங்க இப்படி பேசுறானுங்களே கடைசி கேள்வி வச்சிருக்கலாம் போல. அதே நேரத்தில் தாவேகாவினர் அதை ஏற்றுக்குதுன்னு செய்வாங்க. ஒய் நாட்னு அவங்க கேட்பாங்க. இவ்வளோ பெரிய மக்கள் பலம் இருக்குது, மக்கள் சக்தி இருக்குது, எல்லாமே நடந்திருக்குல்ல. சுதந்திர இந்தியாவில் நம்ம எவ்வளவோ மாற்றங்களை தமிழ்நாடு பார்த்துருக்கு. அந்த வகையில் மக்கள் தீர்ப்பு அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஏற்றுக்கிட்டு எல்லாரும் இருக்க தான் போகிறாங்க. இன்றைக்கி பேசினவங்கலாம் அன்றைக்கி அமைதியாக இருக்க தான் போகிறாங்க. அது வந்து ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, விஜய் என்ன மாதிரியான அரசியலை பண்ண போகிறாருன்றது அங்கேருந்து ஒரு பெரிய கேள்வியாக வரும்னு நினைக்கிறேன். விஜய்க்கு அது வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து அவருக்கு ஒரு கரூர் இன்சிடென்ட் நடந்தது,
சில வகையில் அவருக்கு எதிர்ப்பு இருந்தது, இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மூத்தான ரோடு தான். மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எழுச்சி, எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் ட்ரை பண்ணுறாங்களோ எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வந்து அது பாசிட்டிவாக போயிட்டு இருக்கும்போது முதல் முறையாக வந்து அவங்களுக்கு ஒரு நெருக்கடியான இல்லை ஒரு முள் படுக்கை, இந்த முள் கிரீடம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, முள் இருக்கை, இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு ஃபீலுக்குள்ளே டிவிக்கே போகும். அந்த புது சுச்சுவேஷனை எப்படி அடாப்ட் பண்ணுவாங்க, அதாவது நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எதிரில் இருக்கிற 2 கட்சி வந்து எப்பேற்பட்ட, ஆமாம், அவங்கள சமாளிக்கிறது எப்படிப்பட்ட ஒரு வேலையாக இருக்கும். அதுதான் டஃபஸ்ட் டைம். உண்மையிலேயே விஜய் வந்து ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் கூட அவர் வந்து அந்த ஆட்சி கட்டிலில் உட்கார்ந்த பிறகு அவர் ஒரு பக்கம் ஸ்டாலின், இன்னொரு பக்கம் எடப்பாடி, இவங்களெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ணுறது இருக்குல்ல, இன்னொரு பக்கம் சீமான் இருப்பார், பாஜக இருக்கும், பிஜேபி, இவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணுறது தான், அங்கே தான் அவர் ஒரு லீடராக எவால்வ் ஆவார். அதை அவர் சஸ்டைன் பண்ணி நின்றுட்டார் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அடுத்த ஒரு 15-20 வருஷத்துக்கு டிவிக்கோட ட்ராவலை யாரும் டச் பண்ணவே முடியாது. சிஎம் ஆனதே பெரிய போராட்டம் நினச்சிருக்கேன், சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் உண்மையான போராட்டமே அதுக்கப்புறம் தான். அது எப்படி இருக்க போறாரு அப்படின்றத பொறுத்து தான் அது இருக்கும்னு வைங்களேன். அது ஒன்று. இப்போ அடுத்தது எதிர்கட்சி யார் இருப்பாங்கன்னு சொல்லி, திமுக இருப்பாங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு வந்து அது இன்னும் சொல்ல போனால் இப்போ ஒருவேளை அப்படி இருக்கிற பட்சத்தில் எதிர்கட்சியாக திமுக உட்காருதுனா கூட ஸ்டாலின் வந்து அந்த பேட்டில் பண்ண மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் எதிர்கட்சி தலைவராக இருப்பார், இல்லைனா கூட கலைஞர் வந்து ஒரு பீரியடில் இருந்தார், அவர் வந்து அசம்பிளிக்கெலாம் வரமாட்டார், ஸ்டாலின் தலைமையில் இருக்கும். அந்த மாதிரி வந்து அப்போ உதயநிதியை வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக அவரை குரூம் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ விஜய் ஒரு பாப்புலரான ஆக்டரு, இதெல்லாம் இருக்கும்போது உதயநிதி நிறைய கிரிட்டிசிசம்லாம் வந்ததுனால தானே அவங்க அப்படி சொல்கிற பட்சத்தில் ஆட்சி இழந்திருப்பாங்க. அப்போ அவங்களுடைய கோபமும் வேகமும் வந்து இன்னும் பல மடங்கு இருக்கும். நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு வந்திருக்கணும், நம்ம இவ்வளோ ஸ்கீம்ஸ் பண்ணோம், பட் மிஸ் ஆகிடுச்சேன்னு சொல்லி 2016 to 2021 ஸ்டாலின் எவ்வளவு வேகமான ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தாரோ அதை விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு உதயநிதிக்கு இருக்கு. அதை அவர் பண்ணிட்டாரு அப்படின்னா மறுபடியும் திமுக வந்து நிற்கும். அதில் படுகையில் உட்கார்ந்தாலும் முள்கிரீடத்தில் வச்சிருந்தாலும் எதிரில் இருக்கிறது உதயநிதி அப்படின்னும் போது இன்னும் பலமாக இருக்கும். அந்த திமுகங்கிற ஒரு மிகப்பெரிய கேடர் பேஸ்டு பார்ட்டி பின்னாடி இருக்கும்போது உதயநிதி இன்னும் பயங்கரமாக செயல்படுவார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரி, ஓகேண்ணா. அதுக்கடுத்து அதிமுகவா? அதில் அதிமுக வந்து 20 எம்எல்ஏக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அது அதிமுகவுக்கு வந்து டஃபஸ்ட் டைம் தான். வேறு எதுவுமே நம்ம திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகேண்ணா. இப்போ வந்து திமுக வந்து 10 எம்எல்ஏவோ 20 எம்எல்ஏக்கோ கீழே போயிடுச்சு அப்படின்னும் போது அதிமுக ஆளுங்கட்சி, தாவேக எதிர்கட்சி அப்படின்னா என்ன ஆகும்? அதிமுக ஆளுங்கட்சி, தாவேக எதிர்கட்சி அப்படின்னும் போது திமுக 20 எம்எல்ஏக்கு கீழே போயிடுச்சு. இப்போ இருக்கிற நிலைமைக்கு திமுக 20 எம்எல்ஏ கீழே போகுமா அப்படிங்கிறது மக்கள்கிட்ட விட்டுடலாம், எனக்கு தெரியல. அப்படின்னாலும் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக எதிர்கட்சியாக வரும்போது தாவேக்கா நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக எதிர்த்து எந்த மாதிரி அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஏற்கனவே விமர்சிக்க மாட்டாங்க. அப்படின்னும் போது திமுக தான் பயங்கரமாக எதிர்ப்பு அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் திமுகக்கு இவங்க வந்து 20 எம்எல்ஏக்கு கீழே போயிட்டாங்க, இவங்க கட்சி அழிஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து திமுக மேலே வருமா வராதா? இல்லை, அதுக்கு இவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி வராது. சிம்பிளான காரணம் தான். இங்கே ஒரு லீடர்ஷிப், ப்ரூவன் லீடர்ஷிப் இருக்குல்ல. ஸ்டாலினை எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க, உதயநிதியை முன்னிறுத்துறத கூட யாரும் அவங்க எதிர்க்கலை. அப்படி இருக்கும்போது அவங்களே சொல்லுவாங்கல்ல, பல முறை வந்து அந்த மாதிரி நிலைமைக்கு போய் தான் நாங்கள் வந்திருக்கோம். எம்ஜிஆர் இருக்கும்போது எதிர்கொண்டாங்க, இந்திரா காந்தியை பார்த்த கட்சி. அதுக்கடுத்து ஜெயலலிதா 91 ஆட்சிக்கு வரும்போதும் ஒரு படுதோல்வியை திமுக சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு தோல்வின்றதெல்லாம் பெருசாக இருக்காது. 2011 பார்த்தாங்கல்ல, அவ்வளோ ஒரு மோசமான தோல்வி சந்திச்சாங்க, அகைன் கம்பேக் கொடுத்து வந்தாங்க. அதனால அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. இல்லைண்ணா, இப்போ வந்து அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்காங்க, திமுக பயங்கரமாக எதிர்கட்சி செய்வாங்க, தாவேக்காவும் எதிர்கட்சியாக இருக்கும்போது அதில் யார் பெட்டராக பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல தானே ஒரு டிஎம்கேவா டிவிகேவான்னு கேட்குறீங்க. ஆமாம், யார் வந்து எதிர்கட்சி அரசியல் நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தாவேக்கா பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற சூழ்நிலை, ஒவ்வொரு லீடரோட கேரக்டரு, அந்த கட்சியோடைய கேரக்டர், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்பயும் திமுக தான் வலுவாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது தாவேக்கா வந்து எதிர்கட்சி அந்தஸ்து பெற்றா கூட அந்த எதிர்கட்சி அரசியல் அப்படிங்கிறது திமுக தான் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். வலுவாக பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு அடிப்பட்ட சிங்கம் மாதிரி இல்லை, இவங்களால எதிர்கட்சி வந்துட்டோன்னு ஒரு கம்பீரமா உட்கார்ந்துருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்த உடனே எதிர்கட்சி ஆயிட்டோம்பா அப்படின்ற அந்த கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க, பாத்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும். திமுகவுக்கு என்ன அப்படின்னா, இந்த இடத்த நம்ம விட்டுறக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி அந்த வேகம் இருக்கும்ல, அது இன்னும் பல மடங்கு அதிகமாக தான் இருக்கும். அதுவும் அப்போ வந்து முதல்வருக்கும் வயசாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆயிருப்பாரு. போய் இளைஞரணி தலைவராக இருக்கிற உதயநிதி மேல இன்னும் கூடுதலான சுமை இருக்கும். அப்போ வந்து அவருடைய தலைமைத்துவத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இன்னும் அதிகமா இருக்கும், அவருக்கு பல மடங்கு அதிகமா இருக்கும். அவருக்கு ஏஜும் இருக்கு. இப்போ இந்த இடத்துல அதிமுக இருக்கும்போது, இப்போ நீங்க முன்ன சொன்னீங்கன்னா விஜய் சப்போஸ் முதலமைச்சர் ஆயிட்டானா ஒரு பக்கம் ஸ்டாலின் இருப்பாரு, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இருப்பாங்க, மேல பாஜக இருக்கும் அப்படின்னு. இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனா கூட ஒரு பக்கம் விஜய் இருப்பார், இன்னொரு பக்கம் உதயநிதி இருப்பாங்க, மறுபடியும் மேல மோடி இருப்பார். அப்படின்னும் போது எப்படி இருக்கும்?
அது இந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ விஜய் இப்பதான் வராரு, அவருடைய அரசியல் வியூகங்கள் அப்படிங்கிறது இனிமே தான் போக போக இம்ப்ரூவ் பண்ணுவார். உதயநிதியும் என்ன அப்படின்னா அவரை ப்ரூவ் பண்ணணும்ல. இப்போதைக்கு அவருக்கு இருக்கிற அடையாளம் அப்படிங்கிறது திமுக கொடுத்த அடையாளம், கலைஞர் கொடுத்த அடையாளம், ஸ்டாலின் கொடுத்த அடையாளம். உதயநிதி ஆஸ் அ லீடரா எமர்ஜ் ஆகிறதுக்கு அவர் போராட்டங்களை சந்திக்கணும், அவர் கட்சியை வழி நடத்தணும், அவர் பின்னால் வெறும் கூட்டம் திரண்டு நிற்கும்ல, அப்பதான் அவர் ஒரு லீடரா வருவார். இன்னைக்கு வந்து அவர் முதல்வரின் மகன், கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர், அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்றதுனால ஏற்றுக்கிறாங்க. பட் உண்மையிலேயே மக்கள் இப்போ கட்சிக்காரங்க என்ன பண்ணாலும் ஏற்றுப்பாங்க. மக்கள் மத்தியில் நீங்கள் வரணும்ல. இப்போ ஸ்டாலினும் வந்து இத்தனை வருஷமா மக்கள் பார்த்தாலும் 2016 காலகட்டத்தில் கலைஞர் செயல்பட முடியாத போது, இல்லை கலைஞர் மறைவுக்கு பிறகு அவர் எல்லாத்தையும் எடுத்து பண்ணார்ல, அதுதான் அவருக்கு வந்து இந்த பொசிஷனை கொடுத்தது. வெறுமனே 10 வருஷம் திமுக மேல, 10 வருஷம் அதிமுக மேல இருந்த கோவம், அதனால திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஸ்டாலின் வந்து களத்துல இறங்கி நிற்பார். அப்போ அவரோட ஏஜ் இருக்குல்ல, அவரோட ஏஜ் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கு, 65 + 70 இருக்காரு. அந்த டைம்ல அவர் வந்து களத்தில் இறங்கி நிற்பார். அந்த உச்சி வெயிலில் நான் அந்த பல போராட்டங்களை நேராக போய் கவர் பண்ணியிருக்கேன். இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறது தொடர்பான பிரச்சனைகள்லாம் இந்த வாலாஜா சாலையில், அப்புறம் காமராஜர் சாலை, சுவாமி சிவானந்தா சாலை, அந்த பக்கம் அவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்கு. கைது செஞ்சு போயிட்டு திருமண மண்டபத்தில் அடைச்சி வைப்பாங்க. அதெல்லாம் எதிர்கொண்டு அதுக்கு அடுத்தடுத்துன்னு வராரு. மக்கள் நம்பிக்கையை வாங்கணும்னா அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட முடியாது இல்லை. வெறும் கலைஞர் பையன்றதுனால அது அவருக்கு கிடைச்சிடல. அவர் ஒரு எதிர்கட்சி அரசியலை வலுவாக பண்ணார். அதிமுகவின் தவறுகளை சுட்டி காமிச்சாரு. எல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க இடம் நான் பார்க்குறேன். சரி, ஓகே. ஆனால் இந்த பட்டியலில் இந்த ப்ராபபிலிட்டியை சீமானை வைக்காததுக்கும் ஒரு முக்கிய காரணம் இருக்குது. அவர் வந்து இப்போதைக்கு ஆளுங்கட்சி வர்ற மாதிரி மக்கள், அவரோட தம்பிகள்லாம் எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நம்பர்ஸ் எண்ணிக்கையில் அவர் பெரிய கூட்டணி அமைக்காதனாலும் தமிழக அரசியலில் இந்த கூட்டணி அமைச்சாதான் ஆளுங்கட்சியாக வர முடியும் அப்படின்னு ஒரு நிலை இருக்கிறதுனாலும் தான் இங்கே வந்து நாம் தமிழர் வந்து இப்போ வந்து அடுத்த எலெக்ஷன்லேயே ஆளுங்கட்சியாக வந்துருவாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இப்போ வந்து நாம் தமிழர் ஒருவேளை எதிர்கட்சி அரசியலை பிடிச்சிட்டாங்க, இல்லை ஆளுங்கட்சி ஆகிட்டாங்கன்னா அப்போ வந்து தமிழ்நாடோட டைனமிக்ஸ் வந்து எப்படின்னா இருக்கும்? ப்ராபபிலிட்டின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தமிழரையும் வச்சு தான் பேசியாகணும். இப்போ இது எல்லாமே நடக்கலாம், நடக்கவும் வாய்ப்பு இருக்குது, நடக்காமையும் போகலான்றது தானே. அப்போ நாம் தமிழரை கூட எடுத்துக்கங்களேன். நாம் தமிழர் ஒரு முக்கியமான இடத்துக்கு வருது. அது ஆட்சி அமைக்குதா, இல்லை எதிர்கட்சியாகவா, இல்லை சட்டப்பேரவைக்குள்ளே வர்றது, ஏதோ ஒன்று. அவங்க வந்து இவ்வளோ நாள் போட்டிட்டு வெற்றி பெற முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு வெற்றி அப்படிங்கிறதே அந்த கட்சிக்கு பெரிய பூஸ்டாக இருக்கும். அதாவது இவ்வளோ நாள் இங்கே திராவிட அரசியலை மையப்படுத்தி தான் எல்லா கட்சிகளும் வந்திருக்கு. ஓரளவுக்கு வெற்றியை பெற்று எதிர்கட்சி தலைவராக வந்த விஜயகாந்த் வரைக்கும் அந்த திராவிட டச் இருந்தது. அந்த பாணியில தான் வந்தாங்க. இன்னைக்கு தாவேகாவும் கிட்டத்தட்ட அந்த பாணியில தான் வருது. பட் அப்படி அந்த திராவிடத்தை நாங்கள் முழுவதுமாக எதிர்க்கிறோம், பெரியாரை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு கட்சி ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றியை பெற்று அடுத்த கட்டத்துக்கு நகருது அப்படிங்கிறது அவங்க நம்பக்கூடிய சித்தாந்தத்துக்கு ஒரு பெரிய கோயிங் ஃபார்வர்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதில் என்ன அப்படின்னா, இப்போ இதை மற்ற கட்சிகள் எப்படி எதிர்கொள்ளும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு த்ரெட்டு தான் இது. திராவிடம் மட்டுமே பேசி திராவிடத்தின் அடிப்படையில் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இன்னொரு மாற்று சித்தாந்தம் வளருது, அந்த கட்சிக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்குது அப்படின்னா எல்லாரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பாங்க. அவங்களுடைய கொள்கை, சித்தாந்தம், செயல் திட்டங்களில் சில மாற்றங்கள் வரும். அதை எப்படி வந்து நாம் தமிழர் எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இவ்வளோ நாள் வந்து சீமான் எவ்வளவோ பேசுகிறாரு, என்னைக்காவது முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரா? என்னைக்காவது துணை முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரா? சொல்லலை. அந்த இடத்துல இருக்காங்க. சீமான் பேசக்கூடிய, சீமான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு அவர் வந்துட்டாரு அப்படின்னாலே அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியாக தான் இருக்கும். அது வந்து தமிழ்நாடுடைய அந்த அரசியல் டைனமிக்ஸை கொஞ்சம் மாற்றும்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசியலே வருங்காலத்தில் மாற வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தால் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. அதாவது விரிவாக எல்லா ப்ராபபிலிட்டிக்கும் எல்லாம் பதில் சொன்னீங்க. நம்ம நேயர்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இல்லை இந்த ப்ராபபிலிட்டியில் எது ஒர்க் அவுட் ஆகும், எது வந்து தமிழ்நாடு அரசியலில் வருங்காலத்தில் வரும் அப்படின்னு நேயர்கள் என்ன நினைக்கிறீங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டோம்.